உயிர் 7. வேகமாய் காரிடாரில் நடந்து கொண்டிருந்த அகநிழலனுக்கு கனவிலும் எதிர்பாராத சரணின் துரோகத்தை நினைத்து அகமெல்லாம் அமில ஊற்று பெருக்கெடுத்தது. ராஸ்கல், இங்க ஒருத்தி இவனுக்காக காத்துட்டு இருக்க, இன்னொருத்திய பெண் பார்த்து நிச்சயம் பண்ண போவானா? என்ன நெஞ்செழுத்து இருக்கணும் இவனுக்கு? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டானா என்று வாய்விட்டே கூறியவனுக்கு தங்கள் வீட்டு பெண் ஏமாற்றப்படுகிறாள் என்ற உண்மையை அத்தனை எளிதாக ஏற்க முடியவில்லை. அதிலும் இத்தனை வருஷம் கூட சுத்திட்டு அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு அவ்வளோ ஈஸியா கழட்டி விட பார்க்கறான். கீர்த்தி இந்த துரோகத்தை தாங்குவாளா என்ற அலைப்புறுதலோடு அவசரமாக படிகளில் இறங்கினான். எழிலுக்கு பிரகாசத்துடன் சுமூகமான உறவு இல்லை என்றாலும் மாமன் மகளான கீர்த்தி மீது அடிப்படை அன்பும் அளவில்லாத அக்கறையும் உண்டு. அதிலும் அன்று அவன் அவளை மறுத்த போது கூட எழிலை காட்டிக் கொடுக்காமல் சூழலை அழகாய் கையாண்டு பிரகாசம், சரசு என்று இருவரையும் அமைதிப்படுத்தி ஒரு பெரிய குடும்ப சண்டையை கீர்த்தி தவிர்த்திருந்தாள். அவன் காதல் கை கூட தடையாய் நிற்காமல் எளிதாய் விலகிய கீர்த்தி மட்டும் எழில்தான் வேண்டும் என்று கூறியிருந்தால் மகளின் விருப்பத்திற்காக எந்த எல்லைக்கும் சென்று நிச்சயம் அவர்கள் திருமணத்தை பிரகாசம் முன்னெடுத்திருப்பார். தன்னை அது போன்ற சிக்கலில் தள்ளாமல் இருந்ததிலேயே கீர்த்தி மீது எழிலுக்கு தனி மரியாதை உண்டு. அதே சமயம் அவளை மறுத்த பின் முட்டாள்தனமாக முடிவெடுத்து விடுவாளோ என்று பல நாட்கள் தவித்திருந்தவன் சரண் கீர்த்தி காதலை அறிந்த பின்னர் தான் நிம்மதி கொண்டான். கீர்த்தியை பொறுத்தவரை இது அவளின் இரண்டாம் காதல். ஒருவேளை இதுவும் தோற்றுப்போனால் நிச்சயம் தாங்க மாட்டாள். யாருக்கும் துரோகம் இழைக்காத மலரினும் மென்மையான இதயம் கொண்ட கீர்த்தியை எண்ணி எழிலின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. அதற்குள் பார்க்கிங் ஏரியாவிற்கு வந்திருந்தவன் சரணை கண்டு வேகமாய் இறங்கிட தன் காரிலிருந்து கைபேசியை எடுத்துக்கொண்டு திரும்பிய சரணின் கன்னத்தில் இடியென தன் கரத்தை இறக்கி இருந்தான் அகநிழலன். அதில் சரண் தடுமாறி காரின் மீதே விழுந்தவன் உடனே சுதாரித்து யார் தன்னை அடிப்பது என்ற கோபத்தோடு கையை ஓங்கினான். ஆனால் அங்கு எழிலை எதிர்பாராது அண்ணா என்று திகைத்தவனின் கரமும் தாழ்ந்தது. சரணின் சட்டையை கொத்தாக பிடித்த எழில், என்னடா அண்ணன், என்ன அண்ணன், உனக்காக கீர்த்தி காத்திருக்க இன்னொரு பொண்ணை நிச்சயம் பண்ண போறியே, அவ்வளோதானா உன்னோட காதல்? தம்பியா தானடா உன்னை நினைச்சேன். ஆனா எப்படி சரண் உன்னால கீர்த்திக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது? சொல்லுடா, கீர்த்தி என்ன தப்பு பண்ணா? டேய், இன்னொரு ஏமாற்றத்தை நிச்சயம் கீர்த்தி தாங்க மாட்டா. அப்படி என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கீர்த்தியை நினைச்சு பார்த்தியா என்றவாறு மீண்டும் கையை ஓங்க அதற்குள் சுதாரித்து அவன் கையை தடுத்த சரண், அண்ணா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் சொல்றதை கேளுங்க என்றான். அதுதான் உங்க அக்கா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்களே, இதை விட வேற என்ன நான் புரிஞ்சுக்கணும் என்றவனின் குரலில் மிதமிஞ்சிய ஏமாற்றமும் வெறுப்பும். அண்ணா, அவங்க ஏதோ சொன்னா அதை அப்படியே நம்புவீங்களா? நான் சொல்றதை கேளுங்க என்றதுமே, சே பேசாதடா, உன்னை எவ்வளோ உயர்வா நினைச்சிருந்தேன். எப்படிடா மனசரிஞ்சு காதலிச்ச பொண்ணை ஏமாத்தி கை கழுவிட்டு வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்ச? அது எவ்வளோ பெரிய பாவம் என்றவனின் குரல் கரகரக்க அதை செருமியவன், ஆனா நான் இருக்கிற வர அதை நடக்க விட மாட்டேன் என்றான் உறுதியான குரலில். எப்போதும் பொறுமையும் நிதானமுமாக இருக்கும் எழில் கோபத்தோடு அவன் சட்டையை பிடித்து, டேய், கீர்த்திக்கு எவ்வளோ ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு இருந்திருக்கோம், அதையெல்லாம் கொன்னுட்டு அவ எப்படிடா என்றவன் அதற்கு மேலும் முடியாது என்பதாக தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். எழிலின் பதட்டத்தை கண்ட சரணுக்கு அவன் துடிப்பும் நடுக்கமும் ஏன் என்பது நன்கு புரியத்தான் செய்தது. அதுதான் கீர்த்தி இவர்கள் காதலிக்க தொடங்கியதுமே அவர்களுக்குள் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்று ஒரு காலத்தில் அவள் எழிலை விரும்பியதையும் அவன் மறுத்ததையும் ஆதியந்தமாக சொல்லி இருந்தாளே. சரணுக்குமே அன்று எழில் தன் அக்கா பெண் மீதான காதலை கீர்த்தியிடம் கூறியதை அறிந்து எழில் மீது பிரமிப்பு எழ அலரின் வாழ்வு சரியானவனிடமே சென்றிருப்பதை அறிந்து பேருவகை கொண்டான். ஆனால் கீர்த்தியின் நேசத்தை ஈர்ப்பு என்றே கடந்திருந்தான். எழில் கீர்த்திக்கு உண்மையான நியாயம் செய்ய வேண்டி துடித்து கொண்டிருப்பதை அறிந்தவனுக்கு எழில் அறைந்திருந்த இடது கண்ணம் குளிரத்தான் செய்தது. ஆனால் தான் கொண்ட வலிகளையும் மனதின் ரணத்தையும் இந்த 2.5 வருட கால இடைவெளியில் கடினப்பட்டு ஓரளவு வெற்றிகரமாக கடந்திருந்தவனுக்கு இப்போது தன்னை விட தன் குடும்பமே பிரதானமாகி போக அவர்களுக்காக தன் வாழ்வை கட்டமைக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தான். மனதின் வேதனைகள் கிளறப்பட எழில் கையை பிடித்த சரண், நான் யாருக்கும் துரோகம் பண்ணலனா என்றான். எழில் அவன் முகம் பார்க்க இத்தனை வருடங்களாய் யாரிடமும் பகிர்ந்திராத கரையானாய் தன்னை அரித்து கொண்டிருக்கும் தன் கடந்த கால கசடுகளை மடை திறந்த வெள்ளமாய் எழிலிடம் கூறி தன்னை அழுத்தி கொண்டிருந்த பாரத்தை குறைத்து ஆசுவாசம் கொண்டான் சரண். வேதனையில் கலங்கியிருந்த சரணின் கண்களை கண்ட எழிலின் விழிகள் ஒரு புறம் கோபத்தில் சிவந்தாலும் மறுபுறம் அவன் மனமோ சரண் கடந்து வந்த பாதையை அறிந்து வலி கொண்டது. பின்னே இதில் அவனை எங்கே குறை கூற
என்று எழிலும் மௌனமாய் இருக்க, இப்ப சொல்லுங்க, யாருக்கு யாரு துரோகம் செஞ்சா என்று கேட்க எழிலிடம் பதில் இல்லை. போதும்ண்ணா, இதுவரை நான் அனுபவிச்சது எல்லாம் போதும். என்னை நம்பி என் குடும்பம் இருக்கு. எனக்கு அவங்க முக்கியமோ இல்லையோ, அவங்களுக்கு நான் ரொம்பவே முக்கியம். இனிமேல் காதல் கத்திரிக்கான்னு இன்னொரு இழப்ப தாங்க நான் தயாரா இல்லை. என்னை விட்டுடுங்க என்றான். என்ன பேசுற சரண்? கீர்த்திக்கு டேய், உனக்காக நான் இருக்கேன்டா என்றான் உறுதியான குரலில். வேண்டாண்ணா, எனக்கு யாருமே வேண்டாம். எதையும் தாங்குற சக்தி எனக்கு இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. இனி எனக்கு என் குடும்பம் போதும். ஆனால் இந்த விஷயம் அமுலு முதற்கொண்டு யாருக்குமே தெரியக்கூடாது. ப்ளீஸ்ண்ணா, அப்படி தெரிஞ்சா எங்கள் அம்மா என்னால் அவங்களையும் என்றவனின் கண்களில் இருந்து நீர்மணி உருண்டோடியது. இல்லை சரண், சொல்ல மாட்டேன் என்றதுமே தேங்க்ஸ்ண்ணா என்றான். ஆனால் நீ உன் முடிவை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணு என்றவனை ஒரு வெற்று பார்வை பார்த்தவன் தளர்ந்த நடையுடன் செல்ல எழிலும் அவனுடன் இணைந்து கொண்டான். இன்று நாதன் கிளம்பியாச்சா வளரு? இல்லத்த, குளிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் கடைக்கு போவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்று வளர்மதி மாமியாருக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்க வெளியில் வாகன சத்தம் கேட்டது. யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு, நான் முடிச்சிடுறேன் என்றார். சரி அத்த என்றவர் கேட்டை திறக்க, அயவந்திநாதன் சார் வீடு தானே இது, அவர் இருக்காரா என்றார் சிவசங்கரன். இருக்காரு. நீங்க என்ன விஷயமா பார்க்கணும்? உள்ள வாங்க. நான் டாக்டர் சிவசங்கரன்மா, நாங்கள் சேலத்திலிருந்து வரோம் என்று தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்தியவர், மிஸ்டர் நாதனோட தம்பி பொண்ணு கீர்த்தியை என் பையனுக்கு பார்க்க வந்திருக்கோம் என்றார். குளித்து விட்டு வந்த நாதன், வாங்க வாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க என்றார். பக்கத்தில் ஒரு கிரகப்பிரவேசம், அதுக்காக நேரமே கிளம்பிட்டோம். முன்னமே உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம். ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா என்றார். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்றீங்க? இல்லைங்க, இப்போ தான் டிஃபன் முடிச்சுட்டு வரோம். உங்கள் மூலமாக இந்த சம்பந்தம் நடக்க போகிறதால நீங்கள் கூட வந்தால் நல்லாயிருக்கும். அதான் அங்கே போகும் முன்னே இங்கே வந்துட்டோம். நேரம் நல்லா இருக்கு, கீர்த்தி வீட்டுக்கு கிளம்பலாமா என்றார் வித்யாதேவி. 10 நிமிஷத்தில் வரேன், இருங்க என்றவர், வளர் அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடு என்றபடி தன் அறைக்கு சென்றார். அறைக்கு செல்லும் வழியிலேயே பிரகாசத்திற்கு அழைத்து மாப்பிள்ளை வீட்டார் சீக்கிரமாக வந்து விட்டதை தெரிவித்து கீர்த்தியை விரைவாக தயார்படுத்த சொல்ல மறுபுறமிருந்து எவ்வித பதிலும் இல்லை. ஹலோ ஹலோ என்றிட மறுபுறம் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. உடை மாற்றியவர் மீண்டும் பிரகாசத்திற்கு அழைத்து, என்ன ஆச்சு, ஏண்டா லைன் கட்டாச்சு என்றார். நான் இப்போ நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், அங்கே வந்துடுங்க. என்ன சொல்கிற? டேய், எதுக்காக இப்போ அங்கே போகிறீங்க? கீர்த்தியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டாளுங்க வந்துட்டாங்கடா, நான் கூட்டிகிட்டு வரேன் என்றவரின் வார்த்தைக்கு மறுபுறம் இருந்து பதில் இல்லாமல் போகவும் நாதனுக்கு பதற்றம் அதிகரித்தது. பிரகாசம், என்னடா பண்ணுறீங்க? நாங்கன்னா யாரெல்லாம் அவங்க கூட வரா என்ற போதே மீண்டும் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஏதோ தவறாக நிகழப்போவதாக மனம் எடுத்து கூற நாதன் குழப்பத்துடனே உடை மாற்றி வந்தார். அதற்குள் அவர்கள் காரில் ஏறி அமர்ந்திருந்தனர். ஏதோ ஒரு சக்தி உந்தி தள்ள நாதனுமே அவர்கள் பின் சென்று தன் வாகனத்தை இயக்கியவர் அடுத்த சில நிமிடங்களில் சென்று நிறுத்தியது தன் மாமியார் வீட்டு முன்பாக. அங்கு நின்றிருந்த பிரகாசத்தின் காரை பார்த்தவாறு நாதன் கீழே இறங்கிய அதே நேரம் கீர்த்தியும் கீழே இறங்கி நின்றாள். அவளை கண்ட நாதனின் முகமோ உச்சபட்ச மின்சாரம் தாக்கிய அதிர்வில் கீர்த்தி மீது நிலை குத்தியிருக்க, உடனே மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்தவரின் முகம் அவர்களின் பார்வையில் உயிர் பற்று போனது. தலை குனிந்தவாறு நின்றிருந்த பிரகாசத்தின் உள்ளம் இந்நிலையில் அண்ணனை நிறுத்தியதை எண்ணி ஊமையாய் அழுது மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருந்தது. காட்சி பிழையோ தான் காண்பது என்று நாதன் அவர் காணும் கீர்த்தியின் கோலத்தை நம்ப மறுத்து மீண்டும் கண்களை கசக்கி உற்று பார்த்தார். ஆனால் உண்மை நெற்றி பொட்டில் அரைந்தாற் போல உரைக்க மனிதர் நிலை குலைந்து போனார். தடுமாறி அங்கே இருந்த வண்டியை பற்றுகோலாய் கொண்டு தன்னை நிலைநிறுத்த முயன்றவர் நெற்றியில் இருந்து வியர்வை அரும்புகள் உற்பத்தியாகி கன்னத்தில் வழிய நெஞ்சமோ அதிவேகமாக துடித்தது. மனதினுள் எண்ணற்ற கேள்விகள் அலைமோதி கடந்து வந்த நாட்களை அசை போட்டவருக்கு இறுதியில் தான் எத்தகைய முட்டாளாய் இருந்திருக்கிறோம் என்ற உண்மை நெஞ்சை சுட மனிதர் ஆடிப்போய்விட்டார். தம்பி குடும்பத்தை தன் குடும்பமாக எண்ணி அவர்களுக்கு இழுக்கு நேராது இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் அக்கறையோடு செய்து பல நேரங்களில் வார்த்தையால் பலர் மனதை கொன்று குடும்பமானம், மரியாதை, கௌரவத்திற்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் மனிதர் அல்லவா. அதனாலேயே கட்டிய மனைவி என்றும் பாராமல் வளர்மதியை வதைத்து கொண்டிருந்தவரின் மொத்த கர்வத்தையும் தம்பியும் அவன் மகளும் இதோ இங்கே ஆழக்குழி தோண்டி புதைத்திருந்தனர். அவர்களிடமிருந்து இத்தகைய நம்பிக்கை துரோகத்தை கனவிலும் அவர் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை மாதங்களாக ஒவ்வொரு முறை இவர் துடித்து அவர்களை தேடி சென்ற போது எல்லாம்
விதவிதமான பொய்களை கொண்டு ஒரு பெரும் மாளிகையையே எழுப்பி தன்னிடம் கண்கட்டி வித்தை காட்டி தன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற உண்மை சுட அதன் கணம் தாளாது நாதனுக்கு இடப்புற நெஞ்சில் சுருக்கென்ற வலி பரவ ஆரம்பித்தது. அது மேலும் பரவாமல் இருக்க ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டவாறு மெல்ல நெஞ்சை நீவி விட்டவர் பார்வை கீர்த்தியை விட்டு அகலவில்லை. இதற்கு நேர்மாறாய் கீர்த்தியோ தலை நிமிர்ந்து கண்களில் ஒருவித உறுதியுடன் கூடிய தீர்க்கமான பார்வை கொண்டிருந்தாள். லேசாக தலையை திருப்பி கைகளை கட்டிக்கொண்டு கீர்த்தி நாதனை பார்க்க அவள் கீழிதழ் வளைந்து விழிகளில் கண்ணுக்கு தெரியாத சிறு வெற்றி புன்னகை மிளிர்ந்தது. இருக்காதா பெண்ணே, சரியாய் 6 மாதங்களுக்கு முன்பு நாதனின் ஓய்வு வீட்டில் கண்கொத்தி பாம்பாய் அவரின் கண்காணிப்பில் இருந்தவள் அல்லவா? கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவரோடு இருந்திருந்தாலும் அதையும் மீறி அவர் கண்ணிலேயே மண்ணை தூவிவிட்டு தான் நினைத்ததை சாதித்திருப்பவளின் கர்வமன்றோ அது? 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் எவ்வாறு மறைவதில்லையோ அதே போல ஒரு பெண் ஒன்றை முடிவெடுத்து விட்டால் அதை செயல்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு சான்றாய் கீர்த்தி அங்கே நின்றிருந்தாள். கீர்த்தியை பார்த்த நாதனுக்கு அவள் பார்வையின் பொருளோ வெற்றி புன்னகைக்கான அர்த்தமோ விளங்கவில்லை. அன்றைய நிகழ்வையே குடும்பத்தாருக்கு கூட தெரிவிக்காமல் ரகசியமாய் வைத்து குடும்பமானத்தை காத்துவிட்டதாக நினைத்தவருக்கு இன்று அதன் நீட்சி அலங்காரமாய் அரங்கேறி அவரை கொடூரமாய் தாக்க ஸ்தம்பித்து சிலையாய் சமைந்து போனார். என்ன கூத்துங்க இதெல்லாம்? உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக எங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி அசிங்கப்படுத்துறீங்க என்ற வித்யாவிற்கு நாதன் மீது கட்டுக்கடங்காத கோபம். அவர் கேள்விக்கு பதிலளிக்காது நாதன் நின்றிருந்த விதமே இன்னுமே அவர் கோபத்தை கிளற, இப்படி அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க. நாங்களா உங்க பொண்ணு கொடுங்கன்னு கேட்டோம். நீங்களா தானே எங்களை தேடி வந்தீங்க. ஆனா உங்களை நம்பி வந்ததுக்கு நல்ல மரியாதை செஞ்சிட்டீங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கவுமே நீங்களா சம்மதத்தை கொண்டு வந்தீங்க. பார்த்த முதல் பொண்ணையே என் மகனுக்கும் பிடிச்சிருச்சு. சரி, எப்போ வரட்டும்னு கேட்டா கொஞ்ச நாள் காத்திருங்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்களும் எங்க பையனுக்கு பொண்ணை பிடிச்சதால உங்க வார்த்தையை நம்பி இவ்வளோ நாள் காத்திருந்து இப்போ நிச்சயம் பண்ண வந்தது தப்பா என்று ஆதங்கம் மீதுர கேட்கவும் தான் அதிர்விலிருந்து மீண்டார் நாதன். ஏன் சார், நீங்க தானே எங்களை தேடி வந்தீங்க, அதுவும் 5 மாசத்துக்கு முன்ன. அப்பவே உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது தெரியலையா உங்களுக்கு என்ற சிவசங்கரனின் பார்வை கீர்த்தி மீது வேதனையுடன் படிந்தது. நல்ல வேலை நாங்க சொந்தத்தெல்லாம் கூட்டிட்டு வரல. அப்படி மட்டும் வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என்றவருக்கு நாதன் மீது இரக்கமே பிறந்தது. பின்னே அவரும் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தை ஆயிற்றே. அதனால் நாதன் கொண்டிருக்கும் உணர்வுகளை படித்தவருக்கு தாளவில்லை. அவர் அருகே இருந்த விஸ்வாவும் சம்பித்து போயிருந்தான். மகனின் ஏமாற்றம் கவ்விய முகம் அவன் தாயை பரிதவிக்க செய்தது. என்னங்க நீங்க இவர்கிட்ட போய் பரஸ்பரம் பேசிக்கிட்டு பொண்ணை பாருங்கன்னு வந்து சொன்ன மனுஷனுக்கு அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்கான்னு கூடவா தெரியாது என்றவரின் பார்வை கீர்த்தி மீது ஆழப்படிந்து அவள் கழுத்தை வருடிட அடுத்த நொடி, என்ன மனுஷங்க நீங்கெல்லாம் இப்படியா கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துவீங்க? அப்பா, என்னோட அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததில்ல என்ற வித்யாதேவியின் குரல் மேலும் உயரும் போதுதான் மயங்கிய கலைவாணியை அலரிடம் ஒப்படைத்து வாசலுக்கு வந்து சேர்ந்தான் அகநெழிலன். எழிலுக்குமே ஒன்றும் புரியாமல் தலை கிறுகிறுக்கத்தான் செய்தது. ஆனால் கீர்த்தியின் நிலையும் சரணை தேடி அவர்கள் வந்திருப்பதையும் இணைத்து பார்த்தவனுக்கு மெல்ல புரிபட ஆத்திரத்துடன் சரணின் சட்டையை பிடித்து கையை ஓங்கினான். ஆனால் அங்கே சரணின் நிலையோ இன்னும் பரிதாபமாக இருந்தது. கருமேகங்கள் சூழ்ந்த வானாய் அவன் முகம் இருள் பூசியிருக்க இன்னமும் அதிர்ச்சி நீங்காது உறைந்த நிலையில் நின்றிருந்த சரணின் பார்வையும் அதன் உணர்வுகளும் வேறு செய்தி சொல்ல எழலும் நிதானித்து கரத்தை இறக்கினான். எப்படி எப்படி என்ற கேள்வியே பித்து பிடிக்காத குறையாக எழிலை சுழன்றடிக்க அவன் பார்வையும் யோசனையுடன் இலக்கின்றி அலைபாய்ந்தது. அப்போது அவன் பார்வை வட்டத்தில் சிக்கினார் பிரகாசம். வாசலில் கீர்த்திக்கு பின்னே பாதி முதுகை வளைத்து கைகளை மார்பின் குறுக்கே கட்டி கூனி குறுகி தலை தாழ்ந்து நின்றிருந்த பிரகாசத்தை கண்டதுமே எழிலுக்கு கொன்று போடும் வெறியே கிளம்பியது. அதற்குள் மாப்பிள்ளையின் தாயார் பேச்சு அவன் செவிகளை எட்ட அங்கே சென்றவனுக்கு சூழல் இன்னுமே கடினமாகி கொண்டு செல்வதும் இவையெல்லாம் தேவையே இல்லாமல் நாதன் இழுத்துவிட்டு வாங்கி கட்டி கொண்டிருப்பதும் புரிந்தது. பின்னே பல வருடங்களாக பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருந்த தம்பிக்காக அன்று சுடரின் வீட்டில் வரிந்து கட்டிய போதே இப்படி ஏதேனும் நடக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் இத்தனை சீக்கிரமாக நினைக்கவில்லை. உடனே பிரகாசத்தை பார்க்க அவரோ இத்தனை கலேபரங்களுக்கும் மத்தியில் கண்ணிருந்தும் குருடாய், காதிருந்தும் செவிடாய், வாயிருந்தும் ஊமையாய் குனிந்த தலையை நிமிர்த்தாமல் அதே நிலையில் இருந்தார். பின்னே கீர்த்தியின் கட்டளை அதுவாக இருக்க பிரகாசத்திற்கு மகளின் முன்னால் அண்ணன் தம்பி என்று யாருமே முக்கியமில்லாது போயிருந்தனர். அதுவும் மாப்பிள்ளை வீட்டார் முன் பதில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு நின்றிருந்த நாதனை கண்ட பிறகும் அவர் எதுவும் சொல்லாமல் இருக்க எழிலின் சீற்றம் அதிகரித்தது.
ஆனால் இப்போதைய சூழலில் நாதனே அவனுக்கு பிரதானமாகி போக நிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் பொருட்டு, சாரிம்மா, எங்களுக்குமே உங்களை வர வச்சு இப்படி ஒரு சூழலில் நிறுத்தினது ரொம்பவே வருத்தம்தான். ஆனால் ப்ளீஸ் இதை பெருசுப்படுத்தாதீங்க என்று கை கூப்பினான். என்னப்பா இது, நீங்கள் வருத்தப்பட்டா நாங்கள் பட்ட அசிங்கம் இல்லைன்னு ஆகிடுமா? எப்படிப்பா பெருசுப்படுத்தாதன்னு சொல்கிற? உங்களை மாதிரி மான மரியாதை இல்லாத குடும்பம்னு நினச்சிட்டிங்களா? சேலத்தில் வந்து கேட்டு பாருங்க, நாங்கள் யாருன்னு தெரியும். தேவி, எதுக்கு இவர்கிட்ட கத்துற? கொஞ்சம் பொறுமையாக பேசு என்ற சிவசங்கரன், தம்பி ஒரு நிமிஷம் எங்கள் நிலையை புரிஞ்சுக்கோங்க. என் மகன் டாக்டர், ஊரில் ரொம்ப நல்ல பேர். ஒருவேளை எங்கள் மகனுக்கு இந்த நிலைமையில் இருக்கிற பொண்ணை பார்க்க வந்தது மட்டும் வெளியில் தெரிஞ்சா என் மகனை என்ன சொல்லுவாங்க? அவன் என்னென்ன பேச்சு கேட்க வேண்டியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா என்று பொறுமையாய் சொல்ல எழிலுக்குமே மணமகனின் நிலை புரிந்துதான் இருந்தது. அவனுக்கு இது எத்தகைய அவமானம்! இப்படி ஒரு பெண்ணை நிச்சயம் செய்ய போயிருந்தான் என்பது மட்டும் உறவுகள் மத்தியில் தெரிந்தால் பெரும் கேலி கூத்தாகி இருக்குமே. அதோடு பலரின் ஏளன பார்வைக்கு ஆளாகி இருப்பான். எந்த பெற்றோரால் தான் இதை தாங்க முடியும்? மா ப்ளீஸ், உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக நல்ல பெண் கிடைப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் அவர் உங்களை அவமானப்படுத்த நினைக்கல. கொஞ்சம் அவர் முகத்தை பாருங்க, அவருக்குமே இது பேரதிர்ச்சி என்று நாதனை சுட்டி காட்டியவன், சொல்லப்போனால் இப்போதான் எங்கள் எல்லாருக்குமே விஷயம் தெரியும். ஒருவேளை அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டார். இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் எங்கள் சூழலையும் புரிஞ்சுக்கோங்க. வேணும்னா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று எழில் மன்னிப்பு கேட்கவும் தான் அப்பெண்மணி சற்று தணிந்தார். ஆனாலும் நாதன் மீதான கோபம் குறையவில்லை. கொஞ்சம் கூட யோசனையே இல்லாத அவருக்காக நீ ஏன்பா இவ்வளோ மெனக்கெடுற என்றதுமே, மா, அவர் என் மாமனார். ஏதோ தெரியாமல் தம்பி பாசத்தில் தீர விசாரிக்காமல் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். ப்ளீஸ் நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்களே. அட போப்பா, நல்ல மாமனார் வாச்சிருக்காரு உனக்கு. கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாத மனுஷன். ஆனாலும் இவரை நம்பி வந்ததுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டாரு என்று தங்கள் வாகனத்தில் ஏற, கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு நல்ல பெண் கிடைப்பாங்கம்மா, பத்திரமா கிளம்புங்க என்றவன் இறுதியாய் காரில் ஏறப்போன மணமகனிடம், டென்ஷன் இல்லாமல் நிதானமாக டிரைவ் பண்ணுங்க என்றான். அவனிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தன் கார்டை கொடுத்த விஸ்வா ஏதோ கூற அதை நம்ப முடியாமல் எழில் அதிர்ச்சியுடன் அவன் முகத்தை பார்த்தான். நிஜம்தான் என்பது போல கண்களை ஒரு நொடி மூடி திறந்தவன் காரில் ஏறி கூட்டத்தை விலக்கி கொண்டு சென்றான். இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்க போறீங்க? அடுத்த தெருவிலிருந்து ஆளுங்க வர லேட் ஆகுமா? அப்புறம் வந்து போஸ் கொடுப்பீங்க. முதல்ல உள்ள வாங்க என்று கடுப்போடு அழைத்த எழிலின் இழுப்பிற்கு நாதன் சென்றார். நாதனை நாற்காலியில் அமர்த்தி மின்விசிறியை சுழல விட்டவன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டி, குடிங்க என்றான். எழிலுக்குமே நாதனிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருந்தாலும் அவரின் தற்போதைய நிலை எதையும் கேட்க விடாமல் தடுத்தது. பாட்டியை கவனித்துவிட்டு கூடத்திற்கு வந்த அலர் அங்கு நாதன் அமர்ந்திருந்த நிலையை கண்டு பதறி போனாள். என்னாச்சுப்பா, ஏன் உங்களுக்கு இப்படி வேர்த்திருக்கு என்றவளிடம், ஷ், பேசாத, நான் சொல்றேன், வாடி என்று வெளியே அழைத்து சென்றான் எழில். அப்போதுதான் கீர்த்தி தங்கள் பின்னே உள்ளே வராமல் அங்கேயே அனைவருக்கும் காட்சி பொருளாய் நின்று கொண்டு இருப்பதை கண்டவனுக்கு முகம் இறுகி போனது. அவர்களை சரணாவது அழைப்பானா என்று எழில் பார்க்க அவன் முகமோ இப்போது பிரித்தறிய முடியா உணர்வுகளின் குவியலாய் மாறியிருந்தது. ஆம், சரணுக்கு அங்கு நடக்கும் அனைத்தும் கண்ணில் பதிந்தாலும் கருத்தை சென்று சேரவில்லை. அந்த அளவு கீர்த்தியின் கர்வ பார்வையின் பொருளை அறிய முடியாமல் குழம்பி நின்றிருந்தான். கீர்த்தி கொண்டிருந்த கோலத்தை கண்டு சரண் முதலில் அதிர்ச்சியில் உறைந்திருந்தாலும் மெல்ல கடந்த காலம் கண்முன் விரிய சரணின் அகமெல்லாம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அந்த தீ அவன் உடல் முழுவதும் பரவி இறுதியாக அவன் கண்களில் வந்து இளைப்பாறியது. இன்னும் எதுக்காக அங்கேயே இருக்கீங்க, உள்ள வரலையா என்ற எழிலிடம், என்ன மாமா இது, கொஞ்சம் கூட உங்களுக்கு சம்பிரதாயமே தெரியல, ஏன் அமுலு இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா என்றால் எல்லலாக. கீர்த்தி என்று எழில் அழைக்கவும், நான் தனியா வந்திருந்தாலும் பரவாயில்ல மாமா, இப்போ உங்க தம்பி குழந்தைய சுமந்துட்டு வந்திருக்கேன், வெறுமனே வாயால வான்னு சொல்றீங்க, ஆளை சுத்தி வரவேற்க மாட்டீங்களா என்றதுமே, என்ன பேசுற கீர்த்தி, எல்லாரும் பார்க்குறாங்க, எதுவாக இருந்தாலும் உள்ள வா பேசிக்கலாம் என்று அலர் அழைக்க ஒரு முறை சுற்றி இருந்தவர்களை பார்த்தவள் பின் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையுடன் வாசற்படி ஏறி தனக்கு பக்கவாட்டில் நின்றிருந்த சரண் மீது ஏளன பார்வை வீசியவாறு உள்ளே நுழைந்தாள். ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் லீனியர் நரேஷன் முறையில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த வித்தியாசமான கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்காக ஒரு 2 செகண்ட்ஸ் செலவு பண்ணி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டன் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. முக்கியமாக அந்த ஹைப் பட்டனை தட்டிவிட மறக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஹைப்புமே சேனலுடைய க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும். நன்றிகள்.